வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 93வது நாளுக்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 461வது கேள்வி பாருங்கள். 3/5 ஆஃப் 4/7 ஆஃப் 5/9 ஆஃப் 21/24 ஆஃப் 504. ஆஃப் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஆஃப் எல்லாம் நம்ம என்னவா மாற்றிக்கலாம்னா இன்ட்டாக மாற்றிக்கலாம். ஏதாவது கேன்சல் ஆகும்னா கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 3 3 3 3 9, 1 5 5 1 5 5, 1 3 3 7 3 21, 1 7 7 1 7 7, 1 4 4 6 4 24, 1 6 6 8 6 48, மீதி 2 4 6 24. முடிஞ்சிட்டு பாருங்கள். வேறு ஒன்றுமே இல்லை. ஆப்ஷன் டி 84. சரியா? 462. ஒரு வகுப்பில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையானது ஆண்களின் எண்ணிக்கையை போல 5 மடங்கு. அதாவது ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் 5 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அது மாதிரி 5 மடங்கு எனில் கீழுள்ளவற்றில் எது அந்த வகுப்பின் மொத்த ஆண் பெண் எண்ணிக்கையாக இருக்க இயலாது? ஆண்கள் 1 பங்கு, பெண்கள் 5 பங்கு, ரெண்டும் சேர்ந்தால் 6 பங்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கணும்னா 6உடைய பங்காக இருக்கணும். 6உடைய மடங்காக 6ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். அவங்க எது அப்படி இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. 24 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எது இருக்காதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 30 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 42 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 35 6ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இதுதான் நமக்கான விடை. சரிங்களா? 463. மதிப்பு காண்க. 13 கியூப் ப்ளஸ் 7 கியூப் பை 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் மைனஸ் 91. முன்னாடியே சொல்லியிருக்கோம் பாருங்கள். க்யூப்பில் இருக்குது, இல்லை ஒரு நம்பர் 3 வாட்டி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணால் போதும்னா அந்த 2 நம்பரையும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை செஞ்சால் போதும். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ். அப்போ 13 7 கூட்டினோம் அப்படின்னா 20. சரியா? 464. √3 √3 √3 அண்ட் ஸோ ஆன். இந்த கொஷினை நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க பாருங்கள். சரிங்களா? நேற்று ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்துச்சு இல்லைங்களா? அதில் சேம் இதே மெத்தட் தான். ஆனால் 3க்கு பதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5 5 5ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ஷார்ட்ஸ்லேயும் கூட சொல்லியிருக்கோம் இல்லையா? உள்ள என்ன இப்படி ரூட்டுக்குள்ளாடி மல்டிப்ளை இருக்குன்னா 3 × 3 × ஒரே நம்பர் தான். இப்படி இருக்குன்னா அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3. அப்போ ஆன்சர் 3. வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நேற்று டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதே நம்பரை 5 வச்சு கேட்டிருந்தாங்க. அப்போ ஆன்சர் 5. முடிஞ்சிட்டு பாருங்கள். நேற்று நம்ம ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் நேற்று காலையிலேயே சொல்லியிருந்தோம். கரெக்டாக இதுக்கான நீங்கள் ஆன்சரை தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கூட நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 1 மார்க் எடுத்துருக்கலாம் பாருங்கள். 1.5 மார்க். சரியா? 465. ஒரு சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமமெனில் அது ஒரு டேஷ். இது சரிவகம்னா இது பாருங்கள். இது ஒரு சரிவகம். இந்த 2 பக்கமும் இணையாக இருக்கும், சமமாக இருக்காது. இணைனா பேரலல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இணையற்ற பக்கங்கள், இது 2 இணையற்ற பக்கங்கள் இல்லையா? இது 2 சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சமம்னா என்ன அர்த்தம்? அளவில் சமம். இது 5 சென்டிமீட்டர்னா அது 5 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இந்த மாதிரி இணையற்ற பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இரு சமபக்க சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் நேத்திக்கான கொஷின்ஸுக்கு ஆன்சருமா. அடுத்ததாக பாருங்கள். காலை எழுந்தவுடன் கணக்கு 94வது நாளுக்கான வினாக்கள். இதுக்கப்புறம் பெரும்பாலான கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமை மீன் பண்ணதாக இருக்கும். இத்தனை நாள் எல்லாமே கலந்து கொடுத்துட்டு இருந்தேன். குரூப் 4க்கும் நீங்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கும். இதுக்கப்புறம் இந்த 23ஆம் தேதி எக்ஸாம் வரது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கொஷினுமே உங்களை செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை மீன் பண்ணது மாதிரி இருக்கும். அதில் சில கேள்விகள் டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகிறது மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா? 466. பின்வரும் சமான விகிதங்களை பொறுத்துக்க. நிரல் ஏ பின்னு கொடுத்துருக்கோம். சமான விகிதங்கள் 2 பக்கமும் கொடுத்துருக்கோம். எதுக்கு எது ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்து மேட்ச் பண்ணணும். சரிங்களா? 467. 7.3 பாரின் பின்ன வடிவம். இது நம்ம ஏற்கனவே விகிதமுறா எண்களில் நடத்தியிருக்கோம், ரியல் நம்பர்ஸில். சரிங்களா? 468. இவற்றில் முழுக்களின் பெருக்கல் நிறைவு செய்யும் பண்புகள் எவை? முழுக்களுடைய பெருக்கல் இதில் எந்தெந்த பண்பு எல்லாம் நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லணும். அந்த பண்புகள்லாம் என்னென்னங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது சொல்கிறேன். 469. ஏ ஒரு விகிதமுறு எண், √b ஒரு விகிதமுறா எண் எனில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியல்ல? இது நம்ம தனியாகவே ரியல் நம்பர்ஸ் டாப்பிக்கில் அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். 470. an = n+2/2n+3 எனில் a7 மதிப்பு என்ன? சரிங்களாமா? இந்த 5 கேள்விகளுக்கான விடைகள் என்னன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.